முன்னிட்டு சிவனாரை நெற்றிக் கண்டு ஆர்த்திப்படியாக விளங்கி கங்கையால் சிறந்த பொய்கள் இடம்பெற்று அங்கு 6 தாமரை மலர்களால் 6 குழந்தையாக அவதரிக்கலாம். ஆதி விநாசக்தியால் 6 உருவம் ஓர் உருவமாகிவிட்டு கந்தன் என்ற திருப்பெயரை பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகமாக ஆட்சி செய்த சூரபதுமனை இது ஊராட்சி சேவனாகும் மையம் தன் காவலியில் சேர்த்து திருப்பர உள்ளத்திலே தெய்வீகன் என்ற வெள்ளாகப்பட்டவரை திருமணம் முடித்து தற்போது இந்த கலாசாரத்தில் வந்திருக்கின்றேன். இங்கே வர வேண்டிய அன்பு மாப்பிளை நாகரிகை வருகை தந்து இருக்கின்றது. அண்ணருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். மேடையில் நடிக்கும் படைப்பாளர்களுக்கு ஒரு கிராமத்தின் சேவாகவும் ஐயப்பன் பக்தர் சேவாகவும் பொன்னாடகத்தை அறிவிக்கிறோம். நமது கலைஞர்கள் 10 ஆண்டுகளாக நாடக நடித்து தற்போது முதல் முறையாக நமது ஊரில் முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் படையப்பா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போட்டுகிறேன். எனக்கு பொன்னாடி நடித்து பெருமைப்படுத்திய சேர்வகரம்பத்தை சேர்ந்த அத்தனை அன்புள்ள கொண்ட பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கே சிறப்பான முறையில் இவ்விழாவை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பெருமக்கள் அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி அன்பு கொண்ட பணிவுடைய அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் ட்ரிபிள் கே கண்ணா அவர்கள் சிறப்பான முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். ஏன்னா இங்க 10 வருடங்கள் கிடையாது, 15 வருடங்கள் இருக்கும் இங்கே நாம் வருகை தந்தது. மறுபடியும் நமது ஊருக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த சேர்வர்காரன்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் எனக்கு இங்கு ராஜ நடிகராக நடிப்பதற்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் என் நாடகத்தை சிறப்பான முறையில் அமைக்கக்கூடிய ஆவணத்தை சேர்ந்த சந்திரன் அண்ணா அவர்களுக்கும் என் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். அதான் வீடியோலாம் போட்டுறாரு. சாமி
சாமி முடிப்போமா எங்கடா புதுக்கோட்டையைச் சேர்ந்த சானா அழகப்பன் ஐயா அவர்கள் எனக்கு அன்பள் வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம்.
கண்களுக்கு ஓவியம் கவனத்திலே யாரும் தங்கங்கள் வைரத்திலே தங்க செய்த பாதம் வணங்கிடும் போது வணங்கிடும் போது சுகத்திற்கு தமிழுக்கு கடவுளான முருகனுக்கு அடியே நாரதர் சின்ன நடிகரின் சிறந்தான வணக்கங்கள் முருகா. வருக வருக. நான்முக மைந்தனை கலைவாணின் அருள்பான புதவரே, அருள்மான ஒரு என்னுடைய இடத்திற்கு வந்து அருள்மான எனக்கு ஒரு வரவேற்பு ஒரு ஆரம்பித்தால் தங்களை வந்தவர்கள் முதல் வரவேற்பு கொடுத்துவிட்டு பிறகு தாங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பதை பிறகு வைத்துக் கொள்ளலாம்.
மகவை தாங்கள் எங்கெல்லாம் சென்றீர்கள் எங்கள் என்னெல்லாம் கண்டீர்கள் தாங்கள் என்னிடத்தில் என்ன ஐயப்ப வந்துள்ளீர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். நேரம் கட்ட முடிக்கிறப்ப இன்னைக்கு தங்களை தரிசிப்பதற்கு ஒரு ஆண்டவன் ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதற்கு இக்கிராம பொதுமக்களும் இந்த ஐயப்ப பக்தர்கள் இவ்வூரை காத்துக் கொண்டிருக்கூடிய தெய்வங்களுக்கு தான் அருள் கிடைக்கிறது. மறுபடியே வேதியமலை சாரலிலே அற்புதமான ஒரு கனியா கனியை கண்டதும் கந்தனுடைய ஞாபகம் தான் வந்தது. அது சரி. அது என்ன என்ன பார்க்கிற நேரமெல்லாம் உங்களுக்கு கனியோட கண்டவுடன் என்னுடைய ஞாபகம் காரணம் என்ன பழத்தை பார்த்தோன்னே உங்க ஞாபகம் வருது. நல்லா இருக்கு மாப்பிள்ள. பழத்தை கண்ட உடனே என்னுடைய ஞாபகம் வருகின்றதா? போதுமையா அவன் பழம் ஏற்கனவே ஒரு நிலவு கொடுத்து என் குடும்பத்தை பெருமுடைய பிரச்சனை ஏற்படுத்தினாள். அன்னைக்கு போனால் மறுபடியும் இன்னைக்கு தான் மறுபடியும் கனியை கண்டு வந்திருக்கேன், பழம் கொண்டு வந்திருக்கிற வர்றீங்களே. உங்களுடைய கலக்கம் எனக்கு புரிகின்றது. அன்றைக்கு ஒரு பழத்தை கொண்டு வந்தார் நாரதர். அன்று கொண்டு வந்த பழத்தால ஒரு கோலத்தோடையாவது விட்டா மனுஷன். இன்னைக்கு ஒரு பழம் பார்த்துட்டு வந்திருக்கானே, அந்த பழத்தையும் விடுவானா இல்ல இருக்கிறதா? அந்த பயன்தான் அப்படிதான் அச்சமா இருக்கு மாப்பிள்ள. அவளைப்படாதீர்கள். கோவணமும் கோடி வரும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டியது பழமணி என்ற ஸ்தாபனம். அதுபோல இன்றும் இந்த கனியால் உங்களுக்கு ஒரு வடைவீடு கிடைக்கும் முருகா. இதுவரைக்கும் 5 வடைவீடு, இந்த கனியால இன்னொரு படைவீடு கிடைக்க போகுது நிச்சயமாக. அந்த கனிக்கு ஏதாவது சிறப்புகள் சொல்றீர்கள்? 2 இயப்பங்கள் பார்க்கலாம். மாங்கனிக்கோ தேங்கதனி வங்கனிக்கோ வேலினிக்கோ ஒரு பூங்கனியை கண்டு என் மனம் பூரித்தே முருகா முருகா. மாங்கனிக்கு தேங்கதனி வங்கனிக்கு வேலினிக்கோ முருகா. அத்தனையை இக்கணமே அத்தனை இக்கணமே அதை கொய்தனைத்து கொள்வே. அத்தனையை இக்கணமே அதை கொய்யா உயிதனைத்து உள்ளத்தில் உறங்கால் என்பதே வல்லவர் வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் உறங்கால் வல்லவர் வருவதை எதிர்கொள்ளடா. மாங்கனிக்கும் வேண்டதில் வந்தனிக்கு மேலடிக்கும் ஒரு பூங்கனி அத்தனையை பொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அது எப்படி மாப்பிள்ள? பொய்யாமல் கொய்து அணைக்கிறது தண்ணிக்கு மேல தண்ணிக்குள்ள இருக்க தாமரையில எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினாலும் தாமரையில தண்ணி ஓட்ட இடம் இருக்குமா? தெரியுமா? அது போல நீங்க யாருக்கு தெரியாம அணைக்கணும். யாருக்கு தெரியாம அணைக்கணும்? அணைக்காமல் அணைக்கணும். நீங்க எப்படி அணைக்க
நினைக்கிறீங்க நான் அதை நினைக்கிறேன். ஆஹா, நினைக்கிற காட்டி அப்புறம் கொண்டு வந்து பார்த்தா நல்லா இருக்கு. நினைச்சு நினைச்சு இன்னும் உருகுறதா? நீங்க ரொம்ப உருகிட்டு இருக்கீங்க விஷயம் தெரிகின்றது. இருந்துட்டாலும் கேளுங்க இப்போ. கண்டால் ஏன் பச்சைகளுக்கு கிட்ட போகாத அளவுக்கு எதுவும் பறவைகள் விரும்பி உண்ணுவதே கனியைத்தான். அப்புறம் அதை வெட்டி போட்டாங்க. முருகனுக்கென்று படைக்கப்பட்ட கனி வேற எந்த பறவையும் பக்கத்தில் அக்னி சுவாலை வீசுகிறா. சரி, அக்னி அக்னி சுவாலை வீசுகின்றது, ரொம்ப வெப்பமாக இருக்கின்றது. அதனால உங்களை தவிர வேற யாரும் பக்கத்தில் போக முடியாது. சரி, அந்த கனி எனக்கு எட்டுமா? நிச்சயமாக எட்டும் கிட்டும். அப்படிங்களா? எட்டும்படி Cuidado,
எட்டும் பிடிக்க ரெண்டு கொம்பு கொம்பை பற்றினால் கனியை அடையலாம். மாப்பிள்ள நீங்க உண்மையிலே கண்டு வந்தது கனிங்க இல்ல. அப்புறம் ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணி சின்ன வீடா ஏற்கனவே 5 வீடு ஆமா இன்னொரு வீட சேர்த்துக்கீங்க படை வீட்டுல. இந்த எப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆகுது மண்டை வெடிக்கணும்னா சின்ன வீடு பெரிய வீடு எல்லா வீடும் பார்க்கிற மாதிரி தானே. நீங்க என்ன ஒரு வீடு பார்க்க மாட்ட மாட்டீங்க நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பான முறையில் அடுத்து வருகின்ற பொழுது சிறப்பான முறை எண்ணங்கள் நிறைவேறும். முருகா வரமொழியிலே கனி என்று கூறினேன், கனியெல்லாம் கிடையாது. அதில் 2 பெண்களுக்கு கொடுத்தீர்கள் வாக்கு, கொடுத்த வாக்கின்படி அமிர்தவல்லி சுந்தரன் என்று சொல்லக்கூடிய 2 பெண்களில் அமிர்தவல்லி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு திருநாமம் செய்து விட்டீர்கள். ஆனால் இளையவன் வள்ளி வள்ளி காத்துட்டு இருக்கான். யாருக்காக உங்க முகத்துல ஒரு புன்னகை தெரியல. இல்ல நான் எதிர்பார்த்துட்டு அதுக்காக எப்படா நாடு வந்து சொல்லுவானே நினைச்சுக்கிறீங்களா? அதனால நீங்க எதுக்காக வரீங்க விவரங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் இசையோடு தங்களுக்கு உரையாட வேண்டும் இல்லையா? காத்துக்களை காவல் பார்த்துட்டு இருக்கா முருகா. அந்த மாதிரி இப்படியே இப்படியே வாங்க. இந்த சங்காரப்பட போனா இப்படி மனாபரம் இருப்பதா இருக்க மாட்டாளா? ஊருக்கு வந்து முத உன்னை தேடி போய்கிட்டு இப்படி வாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் போகக்கூடாது. அப்புறம் எப்படி இது அப்புறம் என்னமா பண்ணுறோம் அவுத்து போட்டுக்கோ வெளுத்து விட்டு வேணுமனாக மாறி செல்ல வேண்டும் முருகா. ஓஹோ ஆடுற மாட்டேன் பாடுற மாட்டேன் முள்ள முள்ளாலதான் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க இடத்தார் வளர்த்தாலும் அவரும் கேப்பா வேணுமனா மாறி வந்துட்டு எதையா தேடி வந்து கேப்பா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? அதையும் நான் தான் சொல்லணும். என்ன வேட்டைக்கு மான தேடி வந்தது மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் எப்படி மான தேடி போனா அவன் மானுக்கு பிறந்தவ, அப்புறம் மானுன்னா அவன் ஆத்தாவை தேடி போன மாமியார் தேடி போல மாமியாரை தேடி போல பொண்ணு கட்டுறாங்க. அதுக்கு வேணா போகலாம். மான் போட்ட குட்டியை தேடி வந்து மான் குட்டியாக நான் செல்ல வேண்டும். நாங்கள் விவாசலாமல் வெடுக்காக மாறி சென்று 8 வகை திருமணத்தில் கடிமணம் அறிந்த சூரியன் மறைவதற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக நீங்கள் காட்சி தர வேண்டும். நாங்கள் எல்லாம் கண்குளிர காண வேண்டும் முருகா. ஆக என்னோட திருமணத்தில் தாங்கள் வருவீர்கள். நிச்சயமாக 2 பூமாலை பாட்டியன்ற பூமாலை உமாலையும் தங்களுக்காக திருத்தணிகை மலையை காத்துக் கொண்டிருப்பேன். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த திருமணத்துக்கு வருகின்ற பொழுது என்றும் உங்களுடைய புகழ் இந்த பூமியையும் ஒளிந்து நிற்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தோடு அப்ப நான் அதை பார்க்கட்டுமா? முதல் வேலை நீ பெண்ணாக போறீங்க. நான் தங்களுடைய துணியை பாடிவிட்டு வருகிறேன். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்ல
அன்பு சொல்லும் தலையாகுமா